இது முதலமைச்சரோட படம்னு சந்தோஷப்படுறதா இல்ல எங்க தளபதியோட லாஸ்ட் படம்னு சோகப்படுறதான்னு தெரியல. ரெண்டு ஒரு மிக்சடு ஃபீலிங்ல வந்திருக்கோம். 7 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படம் வந்திருக்கு. எப்படி மகிழ்ச்சியா இருக்கு? 7 மாசம் இல்ல 70 வருஷம் ஆனா கூட எங்க தளபதி படம் வந்தா நாங்க ஹிட் அடிப்போம். அது லீக் ஆன படமா இருந்தாலும் சரி, எப்படி அந்த படம் சரி, எலெக்ஷன்லயும் நாங்க தான், கலெக்ஷன்லயும் நாங்க தான். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே யாரும் படம் பார்க்க முடியாது. ஒரு ஏமாற்றோட அது இருப்பாங்க 18. இதை விட ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சித்தரிக்கப்பட்ட படம், பாலியல் வன்கொடுமை பட்ட படம்லாம் நிறைய வந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அலோடு பண்றாங்க. இதுக்கு ஏன் அலோடு பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது அவங்க சென்சார் கூட தான் கேட்கணும் என்னன்னு. முதலமைச்சர் விஜய் படம் வெளியே சொல்றாங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்? எங்களுக்கு அது சொல்ல முடியலன்னா எங்க அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல. அது அந்த அளவுக்கு சந்தோஷம். இப்போ ஒரு குழந்தை பெத்த அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி நாங்க 30 வருஷமா நாங்க எங்க தளபதியை ஒரு நல்லா வளர்த்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இப்போ அவரே எங்களை காக்க வந்திருக்காருன்னா ஒரு சந்தோஷம் தானே. இப்போ ஒரு பிள்ளை பெற்று அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய பாத்துக்குதுன்னா எப்படி இருக்கும் சந்தோஷம், அந்த மாதிரி இருக்கு. எங்களை பாத்துக்க அவர் வந்திருக்காரு, அது போதும். சமூக வலைதளம் வெளியாச்சு, ஒரு சீனை கூட பாக்கல, ஒரு டைட்டில் கார்டு சீனை கூட பாக்கல. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வந்தாதான் பாப்போன்ட்டு ஒரு உறுதிக்கோளோட இருக்கிறேன். ஒரு சீனை கூட பாக்கல நாங்க. நான் விழுப்புரத்துல வரேன். கல்யாணத்துல படம் பார்க்க வந்துருங்க. தளபதி வந்து நாங்க தீவிர ரசிகர். இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவரோட படம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை இனிமே பார்க்க முடியாத வருத்தம் இருக்கு. ஆனா அவர் தமிழ்நாட்டை நல்லா பாப்பாரு. நாங்க ரசிகரா இருந்தோம், இப்ப வந்து கட்சியில இருக்கோம் அப்படின்னு நல்லா சிறப்பா செய்வாரு நம்பிக்கையோட. படம் சூப்பரா இருக்கும். பாத்துட்டு வந்து சிறப்பா சொல்லுவோம். படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7 மாசம் போன கவர்மெண்ட் ஒரு தடையில இருந்து பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன சொல்றது, எல்லா சன் பிக்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வந்து தடைகள் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப எங்களுடைய தளபதி பண்ணாலும் இவ்வளவு நாள வந்து தாமதம் ஆகினாங்க. இனிமேலாம் தாமதம் ஆக முடியாது. இல்ல, நாங்க எங்க தளபதி படத்தை நல்லா சிறப்பா பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் போட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது? ரொம்ப சந்தோஷம். என் தாய்க்கு அப்புறம், நான் பிறந்ததுக்கு அப்புறம் என் தாய்க்கு பார்த்தா அதுக்கு மேல ஒரு சந்தோஷம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கடைசி படம் உங்களுக்கு எப்படி நடிக்கிறீங்க? அடுத்து அவர் நடிக்கணும்? இல்ல எங்க கட்சி பணிக்காக செய்யற தளபதி வந்துட்டாரு. ஆனா அரசியல் பணியை செய்வாரு. நடிக்கணும்னு வார்த்தை இருக்குதான். ஆனா இருந்தாலும் இன்னும் ஒரு எண்ணம் இருக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவரு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் அதான் அவருடைய விருப்பம்.